நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் பார்க்க போவது ஆப்பிள் போனும் சாத்தானின் தந்திரமும். இன்று உலகில் எல்லோருடைய கரங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று செல்போன். இந்த செல்போன் என்பது முதலில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடுத்த நிறுவனம் ஆப்பிள் போன். ஆப்பிள் என்ற கம்பெனியின் மூலம் மனித இனத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆப்பிள் போன் என்பது ஒரு கடிக்கப்பட்ட ஆப்பிளின் உருவத்தை கொண்டுள்ளது. ஏன் அது கடிக்கப்பட்டுள்ள ஆப்பிள் உருவத்தை கொண்டுள்ளது? அது எப்படி சாத்தானின் தந்திரத்துக்குள் வருகிறது? அது சாத்தானின் ஒரு கருவியாக எப்படி மனித இனத்தை கொள்ளை கொள்கிறது என்பதை விளக்குவதே இந்த மறைபொருள் உண்மையின் நோக்கம். ஏனென்றால் நீங்கள் முதலில் அவதானிக்க வேண்டியது மனித இனத்தின் பாவம் எங்கு பிரவேசிக்கிறது என்று நீங்கள் தேடி பார்த்தால் முதல் எடுத்த உடனே கீழ்ப்படியாமை. ஆதாம் என்ற முதல் மனிதனின் கீழ்ப்படியாமைதான் இந்த பாவம் பிரவேசிக்க காரணம். ஏனென்றால் இறைவன் மனிதனுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்து சொர்க்கத்தில் தான் வைத்திருந்தார். ஆதாமை படைத்து அங்கு அவன் தனியாக இருக்கிறான் என்று ஏவாளையும் படைத்து அங்கு கொடுத்திருக்கிறான். அப்பொழுது சாத்தான் என்ற பாம்பு தந்திரம் செய்து மனிதனிடம் ஒரு கருத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறது? இந்த பாம்பு என்ன சொல்கிறது என்றால், நீ இந்த பழத்தை சாப்பிடு என்று சொல்கிறது. எந்த பழத்தை? இறைவன் மனிதனை படைத்து சொர்க்கத்தில் வைத்த பின்பு இந்த ஒரு கனியை மட்டும் நீ சாப்பிடாதே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு உண்டு கொள்ளவும் பரவி கொள்ளவும் அனுமதி இருக்கிறது, நீ மகிழ்வுடன் வாழ்வு என்று சொல்லியிருக்கார். எல்லா கனியையும் விட்டு இறைவன் எதை தடுத்தானோ அந்த கனியை, அந்த ஆப்பிளை மனிதன் எடுத்து கடிக்க ஆரம்பிக்கிறான். அது ஏன் அப்படி சாத்தான் தந்திரம் செய்கிறான் என்று சொன்னால், அவன் சொல்லக்கூடிய காரணம் அந்த கனி அறிவு கனி என்று சொல்லப்படுகிறது. அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு அறிவு மிகவும் அதிகமாக மாறிவிடும், அறிவாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதான் அறிவுக்கனி என்று சொல்வது. அந்த அறிவுக்கனியை சாப்பிட்டா உங்களுக்கு அறிவு அதிகமாயிரும், அறிவு மிகுதியாக மாறும், நீங்கள் இறைவனுக்கு இணையான அறிவை பெற்று விடுவீர்கள் என்று சொல்லி சாத்தான் ஒரு தந்திரத்தை சொல்லி ஏவாள் மூலம் ஏவி ஆதாமை சாப்பிட வைத்து விடுகிறார். பாவம் அதன் மூலம்தான் மனித சமூகத்துக்கு பிரவேசிக்கிறது. அந்த மனித சமூகத்துக்கு பிரவேசித்ததன் காரணம் ஒரு இறைவன் தடுத்த கனியை சாப்பிட்டது. நீங்கள் இதை ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு ஆப்பிள் போனை பாருங்கள். அதுதான் முதலெடுத்தவுடன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போன். அது பார்த்தால் கடிக்கப்பட்ட ஆப்பிள் தான் அதனுடைய சிம்பல். அதுவே உங்களுக்கு புரிந்துவிடும் இது சாத்தானின் தந்திரங்களில் உள்ளது என்று. இது மட்டுமல்ல, நீங்கள் அந்த போனை முதலெடுத்தவன் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய விலையை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். அதனுடைய விலை $6666.66. இந்த 666 என்பது சாத்தானுடைய நம்பர் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. புத்தியுள்ளவன் கணக்கு பார்த்து கொள்ளப்படவன், அதன் இலக்கமானது 666 சொல்லி வேதம் சொல்கிறது. அதே விலையை அந்த சாத்தானின் இலக்கமாக சொல்லப்படக்கூடிய அதே விலையை அந்த சாத்தான் தீண்டுதலாக கடிக்க கூடாது என்று இறைவன் தடுத்து கடித்த அந்த ஆப்பிளுடைய அடையாளத்தை வைத்து கொண்டு அந்த அறிவையே இது கொடுக்கும் என்று சொல்லி சாத்தான் எப்படி ஆதாமை ஏமாற்றினானோ அதே போல ஒரு ஏமாற்றத்துக்காக இதுவும் ஒரு அறிவு வளர்ச்சிக்காக, அறிவின் வளர்ச்சியின் ஒரு அடையாளமாக என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய எல்லா தரவுகளும், உங்களுடைய எல்லா நிகழ்வுகளும், உங்களுடைய எல்லா தகவலும் அது கண்காணித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதன் பெயரே ஐபோன். அந்த கண்காணிப்பை உங்களுக்கு சாத்தானின் ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடியது ஒற்றைக்கண். இந்த ஒற்றைக்கண்ணை குறித்து குர்ஆன்ல சொல்வது, உங்கள் இறைவன் ஒற்றைக்கண்ணன் அல்ல என்று சொல்லி. அப்ப சைத்தான் ஒற்றைக்கண்ணன் என்பதை சொல்லுகிறது வேதம். அவன் ஒற்றைக்கண். அதான் இந்த இல்லுமினாட்டி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களின் சிம்பலாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இறைவனின் திட்டத்திலிருந்து, தேவ உலகத்திலிருந்து மனிதனை பிரித்தெடுத்தது இந்த சாத்தானின் தந்திரம் என்ற
அறிவு கேணி. அதே போலத்தான் இந்த உலகில் இன்று நாம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த சாத்தானின் தந்திரமான அறிவுக்கேணி என்ற இந்த செல்போன் தான் எல்லாருக்கும் அவர்கள் இறைவன் சொன்னதன்படி நடக்காமல் தீண்டு மீறுதல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் வழிபட மறந்து விடுவான். அவன் இந்த நேரமும் அவனுடைய சுய சிந்தனை இருக்காது. அதுதான் நான் சைத்தானுக்கு சுய சிந்தனை இருந்தால்தான் இறைவனை நீ தேட முடியும். இல்லை என்றால் சுய சிந்தனை இல்லை என்றால் நீ இந்த சில்லையே பார்த்துக்கிட்டே இருப்ப. அவங்க போடுறத நினைக்கிறத எல்லாம் உங்களுக்கு மண்டியில் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க எல்லாம் உலகம் என்று நீங்கள் நம்பி விட ஆரம்பிப்பீர்கள். அப்படித்தான் அப்படி நடக்க போய் தான் பல பிரச்சனைகள் அவர்கள் நினைப்பதை அவர்கள் சாதித்து விடுவார்கள். ஒரு தேர்தலாகட்டும் இல்லாவிடம் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அது குறித்தான தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதற்குள் உங்களை அடிமையாக்கி விடுவார்கள். உங்களுடைய சிந்தனையை இறைவனை நோக்கி செலுத்தாமல் வைத்து விடுவார்கள். நீங்கள் ஏதோ அறிவு வளருதுன்னு நினைத்து கொண்டு இறைவனை தேடுவதை விட்டுவிடுங்கள். இந்த உலகத்தின் அறிவுகள் எல்லாம் விருதா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி, இந்த உலக வாழ்க்கை வீணும் ஏமாற்றும் தவிர வேறில்லை என்று சொல்லி, அதனால இறைவனை தேட வேண்டும். இறைவனுடன் உலாவிக் கொண்டிருக்கும் அனுபவங்களை பெற வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் இந்த செல்போன் உபயோகத்தை குறைத்து கொள்ளுங்கள், நிறுத்தி விடுங்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஒரு வழி இல்லை இந்த சமுதாயத்தினால் போன் பேசுவதற்கு கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவன் அதிலிருந்து தான் ஒவ்வொரு படியாக உங்களை பாவத்தின் வீழ்த்துவான் என்று சொன்னால் அவன் வெட்கக்கேடானவங்களை ஏவுவான் என்று சொல்லப்படுகிறது. அதை அவன் இந்த செல்போன் மூலம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இந்த மனித சமூகத்தை ஒரு ஒழுக்க சீரழிவில் இருந்து தள்ளுவதே சாத்தானின் திட்டம், அதிலிருந்து காப்பதே இறைவனின் திட்டம். அதன் மூலம் இறைவன் எனக்கு கூறிய தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன். அந்த ஒற்றைக்கண்ணன் என்பது அந்த சைத்தானுடைய அடையாளம். அந்த ஒற்றைக்கண் அதுக்காண்டி தான் ஐஃபோன்னு சொல்கிறோம். ஐஃபோன்ன்றா நீங்கள் பார்த்தாலே தெரியும், கண்காணிக்கக்கூடிய ஃபோன் அப்படின்ட்டு அவங்க சாத்தான் எதை செய்தாலும் சொல்லித்தான் செய்வான். ஆனால் நீங்கள் அதை உணராதிருப்பீர்கள். வெள்ளம் கொண்டு போகும் அளவும் நீங்கள் அதை உணராதிருப்பீர்கள்னு சொன்ன மாதிரி இறுதி வரைக்கும் உங்களால் உணர முடியாது. அந்த ஆப்பில் நீ கடித்ததையே உனக்கு சிம்பிளாக தந்திருக்கான். அதே சொன்ன அந்த அறிவுக்கணி என்று சொன்னதை சொல்லியிருக்கான். அதே என்னென்ன ஆதாமை ஏமாற்றினானோ சைத்தான் அதை உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபோனில் பாருங்கள், www தான் இருக்கும். 666 தான் சுற்றி உள்ளவன் கணக்கு பார்த்து கொள்ளக்கூடவன். இந்த அது இருந்தால் தான் அதை விற்கவும் முடியும் வாங்க முடியும் என்று செய்ததுன்னு சொல்லுது வேதம். அது அவ்வளவு துல்லியமாக இறைவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது நம் கண்முன் காலத்தில் நிகழ்வேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி சைத்தானுடைய பிடிக்குள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறைபொருள் உண்மைகளாக விளக்குவதே இந்த பதிவின் நோக்கம். இதன் நிமித்தம் நீங்கள் செல்போன் உபயோகத்தை குறைக்கவில்லையானால் நீங்கள் சாத்தானின் பிடிக்குள் சென்று விடுவீர்கள், மாய உலகத்தில் மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். என்றால் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே இந்த ஃபோனை பார்க்குறது. எந்திரித்த உடனே காலை எழுந்தவுடன் கடவுளை வணங்குன்றான். இன்னைக்கு காலை எழுந்தவுடனே செல்ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுறதே மனிதனுக்கு வேலையாக போச்சு. தேடி எடுத்த உடனே வந்த மெசேஜ்கள் பார்க்க வைக்க இந்த இறை சிந்தனை அற்றுப்போகச் செய்வதற்காகத்தான் அந்த சைத்தானின் தந்திரம். இறைவனிடமிருந்து உங்களை பிரிப்பதற்காக நிகழ்கால யதார்த்தமான இந்த உலகம்தான் இறைவன் நியமித்தது. அதனுடன் வாழ்வதிலிருந்து உங்களை விலக்கி கொண்டு எல்லாவித சுகங்களையும் தருவதற்காக இந்த உலகத்தில் ஏமாற்றுக்கார சைத்தான் இந்த போன் மூலம் உங்களை முயற்சி செய்கிறான். அந்த கடிக்கப்பட்ட ஆப்பிள் என்ற வரைபடத்தின் மூலம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அந்த சைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்காக நாடுகிறான். இனிமேல் நீங்கள் செல்போனை குழந்தைகளிடமோ நீங்களோ பெருமளவு உபயோகிக்காதீர்கள். ஏனென்றால் அவன் ஒரு எடுத்து விட்டால் ஃபோனை எடுத்தால் உங்களாலே உங்கள் ஃபோனை வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அடிமையாடுவீங்க. நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அதனால் எடுக்காமல் இருக்க முடியாது. கை கால் தானாக ஓடும். நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் இருந்து பாருங்களேன். ஃபோனை எடுக்கக்கூடாது என்று உங்கள் மனதில் ஒரு கட்டுப்பாடை உண்டாக்கி இருந்து பாருங்கள். உங்களால் எடுக்க முடியலையா என்று அப்போ தெரிந்து இந்த உண்மை. இவ்வாறு எல்லாமே சாத்தானுடைய அடையாளத்தை கொண்டே அது இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டால் அது உடனே பதில் வரும். நீங்கள் ஏதாவது நண்பர்களிடம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது குறித்தான தகவல் உங்கள் ஃபோனுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பது உண்மையா இல்லையா? இதெல்லாம் இன்னும் சொன்னாலும் உங்களுக்கு இந்த உலகத்தின் மாயையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் புரியாது. இறைவன் நாடி இருந்தால் இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சைத்தானின் தந்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய இறைவன் விளக்கப்பட்ட கனி என்று சொன்ன அந்த ஆப்பிளை நீங்கள் கடித்து விடாதீர்கள். கடித்தால் நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் சொர்க்கத்திலிருந்து. இதுவே இறைவனின் எச்சரிக்கை. இறைவன் எல்லா உயிர்களையும் தனது கருணையின் மூலம் காத்து கொள்வான். தன் நாடியவர்களை நேர்வழி செலுத்துவான், அவர்களை ரட்சிப்பான்.
அதனால் இறைவன் திட்டப்படி நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் இந்த யதார்த்த உலகத்துடன் வாழுங்கள், ஃபோனுடன் வாழ்வதை நிறுத்தி விடுங்கள். அது லேசாகத்தான் பார்ப்பேன், கொஞ்சம் தான் பார்ப்பேன் என்றால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுவான் உள்ள. கடிக்கப்பட்ட ஆப்பில் நீங்கள் தொடவே கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். அதுதான் ஃபோன். இதை இறைவனின் ஒரு எச்சரிக்கை பதிவாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம். இறைவன் உங்களையும் எங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்.